According to Joshua 3 and verse 5, Joshua said, "Sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you." இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா சொன்னார். Yes, this year 2011 will be a year of sanctification. ஆம், இந்த 2011ஆம் ஆண்டு பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் ஆண்டாயிருக்கும். When you sanctify yourselves by the power of the Holy Spirit, and when God sanctifies you, God will give you a new heart. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் போது, தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்தருளுவார். According to Ezekiel 36:26, எசேக்கியேல் 36:26 வசனத்தின்படி, God will give you a new heart. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவார். And according to Jeremiah 38 and verse 20, எரேமியா 38:20 வசனத்தின்படி, when that heart is given to you by God, your heart will live because it is sanctified. தேவனால் உங்களுக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கப்படும் பொழுது, அந்த இருதயம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறபடியால் அது பிழைக்கும். When your heart lives and has power, then you will see miracles happening in your life. உங்கள் இருதயம் பிழைத்திருந்து வல்லமையினால் நிரம்பி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள். You will be able to live your family life with joy. உங்களால் பிழைக்க முடியும். உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கும். You will live with holiness. பரிசுத்தத்தினால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். You will never be afraid of any man. எந்த மனிதருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். You will never be afraid of the tomorrow, because you will know in your heart that God will answer your prayer and make a way for you. தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் என்று உங்கள் இருதயத்தில் அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். You will shine in your studies. உங்களுடைய படிப்பில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். You will rise up in the secular realm with promotions. உலக வேலைகளிலே நீங்கள் பதவி உயர்வு பெற்று உயர்ந்திருப்பீர்கள். Your life will live, your soul will live. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து தழைத்து உங்கள் ஆத்துமா பிழைக்கும். And you will see miracles. நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். First your soul will be sanctified. முதலாவது உங்கள் ஆத்துமா பரிசுத்தமாக்கப்படும். Then God will give you power because of that to see miracles in your life. அதிநிமித்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காணும்படி தேவன் வல்லமையை தந்தருளுவார். This is the plan of God for 2011. இதுதான் 2011ஆம் ஆண்டுக்கான தேவனுடைய திட்டமாகும். And today God has come to sanctify us, for us to see miracles in our lives from today. இன்று முதல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காணும்படியாக இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் பண்ணும்படி தேவன் வந்திருக்கிறார். All right. எல்லாம் சரிதான். What is going to happen in India? இந்தியாவில் சம்பவிக்க போகிறது என்ன? First of all, முதலாவதாக there will be a wave of repentance coming upon the country amongst the young and the old, rich and the poor, and the people of all communities. தேசத்தில் இருக்கிற பெரியோர், சிறியோர், ஏழைகள், ஐஸ்வரியவான்கள் மற்றும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினர் மீது ஒரு மனந்திரும்புதலின் அலை வீசும். And sanctification shall come upon all levels of society. சமுதாயத்தின் எல்லா நிலைகள் மீதும் பரிசுத்தமாக்குதல் கடந்து வரும். And godly fear shall set in the country. தேசத்தில் தேவ பயம் குடியேறும். And the Lord says, amazing works shall I do to cleanse this nation beyond anyone's understanding or imagination. எவரும் புரிந்து கொள்ளாத அளவுக்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் ஒரு ஆச்சரியமான சுத்திகரிப்பின் கிரியை நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2011 is going to be a year where God is going to sanctify our entire nation and all levels of the nation. முழு தேசத்தையும் தேசத்தின் எல்லா நிலைகளையும் முழுவதுமாய் சுத்திகரிக்க போகிற ஒரு ஆண்டாய் இந்த 2011 ஆண்டு இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says, is there anything too hard for me? I am the Lord God of all flesh. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். And secondly, இரண்டாவதாக, the spirit of gayism will be broken by the power of the Lord all over the world. உலகம் முழுவதும் தாண்டவமாடுகிற உல்லாச கேளிக்கை கூத்தின் ஆவி கர்த்தருடைய வல்லமையினால் முறித்து போடப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். It is a spirit of gay. It is destroying the families, but God is going to break that power
in the days to come in 2011. குடும்பங்களை சிதைத்து நாசமாக்கி கொண்டிருக்கும் இந்த ஓரின சேர்க்கையின் உல்லாச கேலி கூத்தின் ஆவின் வலிமையை தேவன் 2011ஆம் ஆண்டிலே உடைத்து முறித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். A renewal will be set upon those people who practice it. அப்படிப்பட்ட பழக்கத்தை கடைபிடிக்கிற மக்களுக்கு ஒரு புதுப்பிக்கப்படுதல் உண்டாகும். And God will redeem their souls. தேவன் அவர்கள் ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வார். And this spirit will be removed and the family shall be strengthened. இந்த ஆவிகள் நீக்கப்படும், அவருடைய குடும்ப வாழ்க்கை பலப்படுத்தப்படும். Thirdly, மூன்றாவதாக, people shall make peace with each other in our country. நம்முடைய தேசத்தில் மக்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் பண்ணிக்கொள்வார்கள். My job, says the Lord, would be to unite hearts and bring peace amongst all mankind. எல்லா மனுக்குலத்துக்குள்ளும் சமாதானத்தை கொண்டு வரும்படி அவருடைய இருதயங்களை இணைப்பது என் வேலையாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will see that this would be a year of peace making between the families, between the institutions, and between society, people, and the whole nation. குடும்பங்களுக்கு இடையிலும் ஸ்தாபனங்களுக்கு இடையிலும் சமுதாயத்துக்குள்ளும் முழு தேசத்துக்கு இடையிலும் ஒரு சமாதானம் உண்டாகிற ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் காண்பீர்கள். You will see the nation making peace, the peoples making peace, the families making peace in our nation this year in 2011. தேசமும் ஜனங்களும் குடும்பங்களும் இந்த 2011ஆம் ஆண்டில் சமாதானம் பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். This will be a year of peace making. இது சமாதானம் பண்ணுகிற ஒரு ஆண்டா இருக்கும். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் பண்ணிக்கொள்ளும் ஒரு வருடமாக இது இருக்க போகிறது. You will see the Lord himself making this happen in the families. கர்த்தர் தாமே இதை குடும்பங்களுக்குள் நடக்க பண்ணுகிறதை நீங்கள் காண்பீர்கள். And the Lord told me, I will turn the hearts of the fathers to the children and the children to the fathers this year. இந்த ஆண்டிலே பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் நான் திருப்புவேன் என்று கர்த்தரிடத்திலே சொன்னார். And the Lord shall bring peace amongst the members of the families who seek him. அவரை தேடுகிறவருடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு இடையிலே நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். And because of this you will see the youth being filled with God's glory and turning their hearts to care for the parents and for society. வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை பராமரிக்கும் ஒரு வருடமாக இந்த வருடம் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர்கள் நிமித்தம் பெற்றோர்கள் பராமரிக்கப்படுவதையும் வயோதிபர்கள் பராமரிக்கப்படுவதையும் நம்முடைய தேசத்திலே, இந்திய தேசத்திலே இந்த வருடத்திலே நாம் பார்க்க போகிறோம். And because of that, what is going to happen? The Lord is going to rejoice over it and he is going to bring peace in the nation and he will fulfill all his promises in the families where peace is made. பிள்ளைகள் பெற்றோரிடம் திரும்புவதையும் பெற்றோர் பிள்ளைகளிடம் திரும்புவதையும் சமாதானம் பண்ணிக்கொள்வதையும் பார்த்து ஆண்டவர் களி கூற போகிறார். அது நிமித்தம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் அந்தந்த குடும்பங்களிலே அவர் நிலை பெற செய்ய போகிறார். அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சமாதானம் பண்ணிக்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பாக்கியம் இறங்குவதை பார்ப்பீர்கள். தேசம் முழுவதிலும் அதன் எல்லைகளில் இது நிமித்தம் சமாதானம் இறங்குவதை பார்ப்பீர்கள். இந்த சமாதானத்தை கெடுக்கும் ஆவியை கர்த்தர் துரத்துகிறார். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி அவர்களை ஆட்கொள்ள போகிறது. Next, அடுத்ததாக the Lord said, I will pour my delightful rain of righteousness upon this nation. என் நீதியின் பேரின்ப மழையை தேசத்தின் மீது வருஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். Key people in this nation shall find solace and comfort in me, says the Lord Jesus Christ. இந்த தேசத்தின் முக்கிய தலைவர்கள் என்னில் மன அமைதியையும் ஆறுதலையும் கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். My name shall come upon the key people of this nation. இத்தேசத்தின் முக்கிய தலைவர்கள் மீது என் நாமம் விளங்கும். And I will give them my reward and do justice to them when they turn their hearts towards me. தங்கள் இருதயத்தை என்னிடமாய் அவர்கள் திருப்பும் பொழுது என் நீதியின் பலனை அவர்களுக்கு நான் அருளிச் செய்வேன். Fifthly,
The Bible says, ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது, I shall be gracious to those who are gracious. தயவு காண்பிக்கிறவர்களுக்கு நான் கிருபையாயிருப்பேன். Never once have I forsaken my people. இதுவரை ஒரு முறை கூட என் மக்களை நான் கைவிட்டதே இல்லை. So I promise my people, ஆகவே என் ஜனங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். I will elevate those who have professed my name, the name of Jesus, in public before all people. ஆண்டவர் சொன்னார், என் பெயரை யார் யார் இந்த தேசத்திலே உயர்த்தி வெளிப்படையாக எல்லாரும் முன்பதாகவும் கனம் பண்ணி இருக்கிறார்களோ அவர்களை இந்த வருடத்திலே நான் எல்லாருக்கும் மேலாக உயர்த்த போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். In their homes, the Lord says, He will abide and He will strengthen their families and through them do His will in our nation of India. அவர்கள் வீடுகளிலே கர்த்தராகிய நான் தங்கி நிலைத்திருந்து அவர்கள் குடும்பத்தை பலப்படுத்தி இந்த தேசத்தில் என் சித்தத்தை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And next, the servants of God, what would happen to the servants of God in India? இந்தியாவில் இருக்கிற தேவ ஊழியர்களுக்கு என்ன நடக்கும்? God is going to expand the borders of the ministry of the servants of God on all sides this year. தேவனுடைய ஊழியர்கள் எல்லாருடைய ஊழியத்தின் எல்லைகளையும் எப்பக்கத்திலும் தேவன் விரிவாக்க போகிறார். You know how He is going to extend their borders? அவருடைய எல்லைகளை எவ்வாறு அவர் விரிவாக்க போகிறார் தெரியுமா? The servants of God shall be filled with holiness. தேவ ஊழியர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தால் நிரம்பி இருப்பார்கள். And the spirit of holiness will come out of them and go to their neighbors and neighboring places. இந்த பரிசுத்தத்தின் ஆவி அவர்களுக்குள்ளிருந்து வெளியேறி அவர்களை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்குள் படர்ந்து செல்லும். And the neighboring people shall not be able to withhold the holiness, the spirit of holiness that is going to flow out of them, and they will move away, and those territories will be given to God's servants for God's ministries. Those souls will be given to God's servants for God's ministry. தேவனுடைய ஊழியர்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் பரிசுத்தத்தை, அந்த பரிசுத்தத்தின் ஆவியின் வலிமையை தாக்குப்பிடிக்க முடியாமல் அயலகத்தார் இடத்தை காலி செய்து போய்விடுவார்கள். அவர்களுடைய எல்லைகளும் ஆதாரங்களும் தேவ ஊழியர்களிடத்திலே ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்படும். Exodus 34 and verse 24. யாத்திராகமம் 34 அதிகாரம் 24 வசனம். And Isaiah 54 and verse 3. ஏசாயா 54 3 வசனம். And Isaiah 60 and verse 22. ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனம். And secondly, இரண்டாவதாக, great provisions of finance and infrastructure shall I grant to those who serve me and seek me diligently, says the Lord. உத்தமமாய் என்னை தேடி என்னை சேவிக்கும் அனைவருக்கும் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய வளத்தையும் கட்டுமான திட்டத்தையும் அருளிச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will subdue their enemies. அவர்கள் சத்துருக்களை நான் மடங்கடிப்பேன். And I shall make them follow me under the guidance of my servants. என் ஊழியர்களின் வழிநடத்துதலின் பேரில் அவர்கள் என்னை பின்பற்றும்படி செய்வேன். And every project that I give to my servants shall prosper and prevail. இந்த வருடத்திலே நான் கொடுத்திருக்கும் அனைத்து திட்டங்களையும் என்னுடைய ஊழியக்காரர்களுடைய ஊழியத்திலே நான் நிறைவேற்ற போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். மூன்றாவதாக, thirdly, new leadership shall take over the governance of my kingdom worldwide this year. இந்த ஆண்டில் உலகளாவிய நிலையில் என் ராஜ்யத்தின் ஆளுகையை புதிய தலைமைத்துவம் பொறுப்பெடுக்கும். It will not only happen in individual ministries or churches, but also in the societies and in the nations of the world. தனிப்பட்ட ஊழியங்களிலும் திருச்சபைகளிலும் இது உண்டாவதோடு மாத்திரமன்றி சமுதாயத்திலும் உலகத்தின் நாடுகளிலும் இப்படியே ஏற்படும். And this new leadership shall do my will in the nations of the world. இந்த புதிய தலைமைத்துவம் உலக நாடுகளிலே என் சித்தத்தை செய்வார்கள். And the next one, அடுத்ததாக, the Lord says, my name shall be upon those who serve me, and I will do mighty miracles in the ministries who carry my name and expand my territory in every kingdom. எனக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மீது என் நாமத்தை விளங்கும்படி செய்து என் நாமத்தை சுமக்கிறவர்களுடைய ஊழியத்திலே வல்லமையான அற்புதங்களை நடப்பித்து அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நாம் கண்டிராத அற்புதங்களையும் அடையாளங்களையும் உத்தமமாக கர்த்தருடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்க பண்ணும்படியாக சேவை செய்யும் ஒவ்வொருடைய ஊழியத்திலும் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதங்களின் வருடமாக இருக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போமா.
fifthly, my love for the people shall be seen through the signs, wonders and miracles that I do through them. இவர்கள் மூலம் நான் நடப்பிக்க போகிற அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக மக்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பு தெளிவாக காணப்படும். And finally, கடைசியாக the Lord told me to tell you, கர்த்தர் நான் உங்களுக்கு சொல்லும்படி இடத்தில் சொன்னார், my children, ask for the nations and I will give them to you. என் பிள்ளைகளே, ஜாதிகளை கேளுங்கள், நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். Don't just be satisfied with your locality. My children, ask for the nations and I will give it to you. வெறும் உங்கள் பிராந்தியத்திற்குள்ளேயே திருப்தியோடு அமர்ந்து விடாதிருங்கள். என் பிள்ளைகளே, ஜாதிகளுக்காக கேளுங்கள், நான் உங்களுக்கு அவைகளை கொடுப்பேன். This is God's promise for the servants of God in India. இந்தியாவில் இருக்கிற தேவ ஊழியர்களுக்கான தேவ வாக்குத்தத்தம் இதுவே ஆகும். Yes, let not your heart be troubled. ஆம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Your Father is willing to give you the kingdom. உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். Shall we clap our hands and give Jesus all the glory? கரங்களை தட்டி சகல மகிமையையும் இயேசுவுக்கே செலுத்துவோம். Nations after nations will be blessed through the ministries from India this year in 2011. இந்த 2011ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து செய்கிற ஊழியத்தின் மூலம் ஜாதிகளின் மேல் ஜாதிகளில் பல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். And next, அடுத்ததாக in India, இந்தியாவிலே 3 things will be done by the Lord. 3 காரியங்கள் கர்த்தரால் நடப்பிக்கப்படும். The press in India will go through a restructuring and many changes will take place in their operations and influence in India and from India to the world. அது உலகம் முழுவதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறதாக இருக்கும். இதன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையும் செல்லும்படியாக வாசல் திறக்க போகிறது. Through this you will see the doors opening. As the press is being restructured in India, the gospel will flow through the secular press around the world from the land of India. It's going to be a marvel. இந்தியாவின் செய்தி பத்திரிகை துறை மறுவடிவமைப்பை பெறும் பொழுது அது இந்தியாவில் இருந்து உலக ஊடகங்களுக்குள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் அதிசயமான வாசலை திறக்கும். Secondly, doors will open for foreign investments to come into India in certain sectors which are closed today, and that will raise India to great heights. And when it happens, the gospel will go even through that from India to the nations of the world. இன்றைக்கு இந்தியாவிலே அடைக்கப்பட்டிருக்கும் சில பகுதிகளுக்குள்ளாய் அந்நிய முதலீடு செய்ய வருவார்கள். அது இந்தியாவின் தரத்தை உலகளவுக்கு உயர்த்தி நிறுத்தும். அதன் மூலம் இந்தியாவில் இருந்து அயல் நாடுகளுக்குள் சுவிசேஷம் பரவி செல்லும் வாசல் இது திறந்து கொடுக்கும். And thirdly, மூன்றாவதாக, India will rise up in the telecom sector as a worldwide giant, providing infrastructure services and technology to several parts of the world. And this will also help the gospel to go from India to the nations of the world. இந்தியா தொலைத்தொடர்பு துறையில் உலகளாவிய ராட்சதனாக எழும்பி தனிச்சிறப்பு பெற்ற தன் கட்டுமான செயல் திட்டங்களின் சேவையையும் தொழில்நுட்பங்களையும் உலகத்தின் பல பாகங்களுக்கும் வாரி வழங்கும். இது இந்தியாவிலிருந்து சுவிசேஷம் பல நாடுகளுக்கு பரவி செல்லும் வாசலை திறந்து கொடுக்கும். What is going to happen in the world? உலகத்தில் சம்பவிக்க போகிறது என்ன? Firstly, முதலாவதாக, the world shall move towards a system where each individual in the world would be monitored, and the life of every human being will be monitored. Their day-to-day affairs will be monitored through a central system. உலகத்தின் ஒவ்வொரு தனி மனிதரையும் கண்காணிக்கும் முறைக்கு நேராக உலகம் திரும்பும். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதரின் அன்றாட நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் துல்லியமாக தீவிரமாக கண்காணிக்கப்படும். And soon this will lead eventually to world governance. வெகு சீக்கிரத்தில் இது தொடர்ந்தேர்ச்சியாக ஒரே உலக அரசாங்கத்துக்கு வழிவகுத்துவிடும். You will see it happening from this year. இந்த ஆண்டு முதல் இது நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். Secondly, space travel shall increase. இரண்டாவதாக, விண்வெளி பயணம் அதிகரிக்கும். Space technology shall govern all lives, including bringing new advancement in life sciences. விஞ்ஞான தொழில்நுட்பம் வாழ்க்கை விஞ்ஞான முன்னேற்றத்தின் வளர்ச்சியை கொண்டு வருவதோடு மாத்திரமல்லாமல் எல்லாருடைய வாழ்க்கையையும் ஆளுகை செய்யும். And thirdly, மூன்றாவதாக, you will see nature changing to fulfill the will of God in the land. தேசத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக
இயற்கையானது மாறுதல் அடைவதை நீங்கள் காண்பீர்கள். The seas shall roll this year to change the geographical patterns in the world. உலகத்தில் பூகோள அமைப்பின் மாதிரியையே மாற்றியமைக்கும்படியாக சமுத்திரங்கள் உருண்டு புரளுவதை காண்பீர்கள். The nature of the soil in the land will change this year. இந்த ஆண்டில் நிலத்தின் மண்ணின் தன்மையே மாறிவிடும். The types of crops and the vegetations also you will see changing this year. இந்த ஆண்டில் பயிர் வகைகளும் காய்கறிகளும் மாற்றமடைவதை பார்ப்பீர்கள். The changes in the nature and in the atmosphere will be seen. இயற்கையிலும் விண்வெளியிலும் மாறுதல் உண்டாவதை காண்பீர்கள். And when it happens, இவைகள் சம்பவிக்கும் போது this will bring the people of the whole world together to study these changes, and that will bring peace amongst nations. இந்த மாறுதல்களை குறித்து ஆய்வு செய்யும்படியாக உலக மக்கள் அனைவரையும் இந்த மாற்றம் ஒன்றாய் கூட்டி சேர்க்கும். அது சமாதானத்துக்கு வழிவகுக்கும். And this will unite nations. இது பல நாட்டு மக்களை ஒன்றாய் இணைக்கும். You will see the warring nations also getting united as they begin to study and work towards studying the changes in the climate, changes in the atmosphere, changes in the nature of the soil. சீதோஷ்ண நிலையின் மாற்றங்களை குறித்தும் விண்வெளியின் மாற்றங்களை குறித்தும் மண்வள தன்மையின் மாற்றங்களை குறித்தும் ஆய்வு செய்வதற்காக ஒன்றாக கூடி சேரும்போது இதுவரை போரிட்டுக் கொண்டிருந்த நாடுகள் ஒன்றோடொன்று சமாதானமாவதை நீங்கள் காண்பீர்கள். This will bring unity in the nation. இது தேசங்களுக்குள் ஐக்கியத்தை ஒற்றுமையை உண்டாக்கும். That's why things are happening in the nature to bring mankind together. ஆகவேதான் மனுக்குலத்தை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பதற்காக இயற்கையிலே மாற்றங்கள் உண்டாகின்றன. And fifthly, ஐந்தாவதாக unity of purpose shall set in amongst all people, nations, kings and languages. எல்லா ஜனங்களுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் பாஷைக்காரருக்குள்ளும் ஒரே குறிப்பிட்ட நோக்கத்துக்கான ஐக்கியம் உண்டாகும். And from this year, even the top scientists and the leaders of the world will begin to confess that God is in control over the nations of the world and the climate of the world and the nature of the world. இந்த ஆண்டு முதல் உலகத்தின் தலைசிறந்த விஞ்ஞானிகளும் உலகத்தின் தலைசிறந்த தலைவர்களும் கூட தேவனே உலகத்தின் இயற்கையையும் சீதோஷ்ண நிலைகளையும் நாடுகளையும் கட்டுப்படுத்தி அரசாளுகிறார் என்று தங்கள் வாய்மொழியால் அறிக்கையிடுவார்கள். உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள், உலகத்தின் தலைவர்கள் இந்த வருடத்தில் இருந்து சொல்ல ஆரம்பிப்பார்கள், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவரே மனுக்குலத்தை நடத்துகிறார், அவரே மனுக்குலத்தின் மீது அதிகாரம் வைத்திருக்கிறார், இந்த இயற்கையின் மீது அதிகாரம் வைத்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக தலை குனியும் வருடமாக இது ஆரம்பிக்க போகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஹalleluya சொல்லலாமா? இது நிமித்தம் உலகமே கர்த்தருடைய நாமத்தின் கீழ் வரும்படியாக செயல்கள் ஆரம்பிக்கப்பட போகிறது. God's ways are mysterious. தேவனுடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள். And the Lord also told me, தேவன் என்னிடத்தில் இப்படியும் சொன்னார், when this happens, இது நடக்கும்போது that he will pour his Holy Spirit upon the young men to see visions, and the Holy Spirit will come upon the scientific and the leadership realm from this year and begin the prophetical guidance to the leaders. வாலிபர்கள் தரிசனம் காணும்படி தம்முடைய பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் விஞ்ஞான மண்டலத்தின் மீதும் தலைமைத்துவத்தின் மீதும் தீர்க்க தரிசன வழிநடத்துதலுக்காக இந்த ஆண்டு முதல் அவர்கள் மேல் வந்து இறங்குவார். And one important thing the Lord showed me, கர்த்தர் எனக்கு ஒரு முக்கியமான காரியத்தை காண்பித்தார். the structure, the physical structure of the children that are going to be born in the days to come will see some significant changes in the days to come from 2011. 2011 ஆண்டு முதல் வரப்போகிற நாட்களிலே பிறக்க போகிற புதிய குழந்தைகளுடைய தோற்றம், அவருடைய சரீர தோற்றம் எழுத்தின்படியே குறிப்பிடத்தக்க சில முக்கியமான மாற்றங்களை காணும் என்றார். Changes not only in the lifestyle, வாழ்க்கை முறையில் உள்ள மாற்றங்கள் மாத்திரமன்றி, not only in the national governance, தேசிய அரசாங்க ஆளுகையில் மாத்திரமன்றி, not only in the nature, இயற்கையில் வருகிற மாற்றத்தோடு மட்டுமன்றி, but you are going to see these changes in the structure of the human body itself in the days to come. From this year 2011, you will see the reports coming out in the media. 2011 ஆண்டு முதல் மனித சரீர தோற்றத்திலேயே பல உருமாற்றங்கள் உண்டாயிருக்கின்றன என்ற செய்திகள் பத்திரிகையில் வெளியாவதை நீங்கள் காண்பீர்கள். This is a mystery. இது ஒரு ரகசியமாகும்.
but it will happen. ஆனால் இது நடக்கும். And these things are going to happen for the preparation of the world for the end times. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது உலகத்தின் கடைசி காலங்களின் ஆயத்தங்களுக்கான ஏற்பாடாக இது இருக்கும். Israel, இஸ்ரவேல் தேசம், what will happen to Israel? இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன சம்பவிக்கும்? The Lord told me, தேவனிடத்தில் சொன்னார், firstly, முதலாவதாக, I will not rest until I have fulfilled this in the land of Israel, that is giving visions and dreams to the scientists in Israel through the Holy Spirit, and this revelation concerning nature and the human body will start from Israel. இயற்கையை குறித்த மனித சரீரத்தை குறித்த இந்த வெளிப்படுத்தல் இஸ்ரவேலில் இருந்து ஆரம்பமாகும். இந்த வெளிப்படுத்தலை இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தலாக நான் தருகிற வரை இளைப்பாற மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அங்குதான் இஸ்ரவேல் தேசத்தில் தான் இந்த வெளிப்பாடுகள் விஞ்ஞானிகளுக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் நிமித்தம் ஆரம்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள். And because of this, the world nations will unite with Israel, and Israel will make peace with the nations of the world for the sake of scientific research as led by the Holy Spirit. இது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு விஞ்ஞான ஆராய்ச்சி நிமித்தம் உலக நாடுகள் இஸ்ரவேலோடு வந்து ஐக்கியம் கொள்ளும். இஸ்ரவேலும் உலக நாடுகளோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளும். And the Lord told me, கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், I will never give up on the people of Israel who have cried to me for my return. என்னுடைய வருகைக்காய் என்னை நோக்கி கதறி அழுத மக்களை இஸ்ரவேல் தேசத்தில் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னார். I will surely pour my Holy Spirit upon them. நிச்சயமாக என்னுடைய பரிசுத்த ஆவியை நான் அவர்கள் மீது ஊற்றுவேன். And it's coming down upon them from 2011. 2011 ஆண்டு துவக்கி அது அவர்கள் மேல் வந்து இறங்கி இருக்கும். Even those who have rejected me until now will bow down and confess me as Savior and Lord in the land of Israel. இதுவரைக்கும் என்னை புறக்கணித்து தள்ளினவர்கள் கூட இஸ்ரவேல் தேசத்தில் எனக்கு முன்பாக வந்து பணிந்து குனிந்து என்னை ஆண்டவரும் கர்த்தருமாக அறிக்கை செய்வார்கள். The Lord told me கர்த்தரிடத்தில் சொன்னார், that His glory shall come upon America as a continent. ஒரு கண்டமாக அமெரிக்காவின் மீது என் மகிமை திரும்பி வரும் என்று கர்த்தர் சொன்னார். Great scholars shall rise up and confess Jesus as Lord in the American countries. மாபெரும் அறிஞர்களும் எழுந்து அமெரிக்க நாடுகளிலே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவார்கள். That will save America. அது அமெரிக்காவை ரட்சிக்கும். And the Lord showed me, கர்த்தர் எனக்கு காண்பித்தார், look at France. பிரான்ஸ் தேசத்தை நோக்கி பார். France will begin to make peace and bring peace amongst the nations of the world. பிரான்ஸ் உலக நாடுகளோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்து உலக நாடுகளுக்குள் சமாதானத்தை ஏற்படுத்தும். And it will begin to wield influence around the world. உலகம் முழுவதும் அது தன் செல்வாக்கை ஆதிக்கம் செலுத்த துவங்கும். This is the plan of God இதுதான் தேவனுடைய for திட்டமாகும். the nations of the world. உலக தேசங்களை குறித்த திட்டம். This is the plan of God. இதுதான் தேவனுடைய திட்டமாகும். But all this will start with the sanctification. ஆகிலும் இவைகள் அனைத்தும் பரிசுத்தமாகுதலோடு கூட ஆரம்பமாகும். As God's sanctifying power comes upon us tonight, அவருடைய பரிசுத்தமாக்கும் வல்லமை இன்றிரவு நம் மீது இறங்கி வரும்போது, as you and I get sanctified, நீங்களும் நானும் பரிசுத்தம் அடையும் போது, we shall usher in this plan of God to the world. உலகத்திற்கான இந்த தேவ திட்டத்திலே நாம் உறுதுணையாயிருப்போம். தேவனுடைய திட்டத்தை உலகிற்கு செயல்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை இன்று சுத்திகரிக்க போகிறார். And when it happens, இவைகள் நடக்கும்போது your families will have peace. உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாயிருக்கும். God's promise will come upon your family. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பங்களுக்குள் வந்து பலிக்கும். Would you lift up your hands and say hallelujah? உங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்கள்.